Hi students, இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அது என்னன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஐசர் அப்படினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஐஐடி மாதிரி ஐசர்ங்கிறதும் ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மிகப்பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஐசருங்கிறது. இந்தியாவில் மொத்தம் 7 இடத்துல இந்த ஐசர் இருக்குது. ஸோ இங்கே சேரணும்னா இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஐஏடி. இதில் ஐங்கிறது ஐசர், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா 5 years இன்டகிரேட்டட் பிஎஸ்எம்எஸ் டிகிரி படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்டு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். தென் 4 years பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர் பிடெக் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இது முழுக்க ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டியூட். ஓகேவா? உங்களுக்கு ஃப்யூச்சரில் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற ஆசை இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதலாம். ஓகே? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஐஏடி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. மார்ச் 10லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் 5 years இன்டகிரேட்டட் பிஎஸ்எம்எஸ் டிகிரி முடிச்சிடலாம். ஓகேவா? 5 வருஷத்தில் மாஸ்டர் டிகிரியும் முடிச்சிடலாம். பிஎஸ்எம்எஸ்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்டு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். ஓகே, 4 years கோர்ஸ் செலக்ட் பண்ணால் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர் பிடெக். ஸோ இந்த 4 years கோர்ஸ். இந்த 7 ஐசரோட சேர்த்து இன்னும் 2 மிகப்பெரிய ஆட்கள் வரப்போகிறாங்க. அவங்க யாருன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் பிஎஸ் டிகிரி படிக்கலாம். இன்னொருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஐடி சென்னை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அங்கே என்ன டிகிரி சார்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ். ஓகேவா? பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் டிகிரி எடுத்து படிக்கலாம். ஓகே? ஸோ ரிசர்ச் ஓரியன்டாக உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுங்க. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டேட் மார்ச் 10லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் அப்ளை பண்ணுவீங்க. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மே 25. ஸோ எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு மே 25 தான் வரப்போகுது. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது. நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் மார்ச் 25ஓட கம்ப்ளீட் ஆகுது. மே 25 தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது. ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஐசர் ஆர் ஐஐடி ஐஏஎஸ்க்குள்ளே நுழைஞ்சிடலாம். இப்போது எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஐஐடி 2025க்கான ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசிக்கு 2000 கட்டணும். ஓகேவா? எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupees எக்ஸாம் ஃபீஸ். இது ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இப்போது எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஐசர் எழுதணும்னு ஆசை வந்துருச்சு. பட் யாரெல்லாம் எழுதலாம் பார்க்கலாமா? 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படிச்சிருக்கணும். ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். அப்போது மேக்ஸ் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் கம்பல்சரி படிச்சிருந்தா தான் ஐஐடி எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, இப்போது எக்ஸாம் பேட்டர்னுக்குள்ளே வரலாம். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 60 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அப்போ 240 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 240 மார்க்குக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்புனா வாங்கின மார்க்லேருந்து -1 போயிடும். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இப்போது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பயாலஜி இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படிச்சிருப்பாங்க. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமான்னா எழுதலாம். ஏன்னா அவங்க மேக்ஸ் தான் கம்பல்சரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது பயாலஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதணும். ஓகேவா? பயாலஜி என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அப்போது இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஒன்றுலையும் 15 கொஸ்டின்ஸ் வரும். ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 15, மேக்ஸில் 15 அண்ட் பயாலஜியில் 15. டோட்டலாக 60 கொஸ்டின். ஓகேவா? 60 கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், டோட்டலாக 240 மார்க்குக்கு இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மார்க்கை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டு, கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்கும். அதை அடுத்து பேசிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். பட் பயாலஜி படித்து எழுதணும். ஓகேவா? இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜ் தான். ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று ஹிந்தி. நீட்டு, ஜேஇலாம் நம்ம லாங்குவேஜ் தமிழ்லே எழுதலாம். பட் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க மோக் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதி பார்க்கலாம். அவங்களோட வெப்சைட்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்க, சீட்டு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 செமஸ்டர் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீமை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணலாம், மெயின் ஸ்ட்ரீமாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இதுலேயே நீங்கள் பிஎஸ்எம்எஸ்ஸை செலக்ட் பண்ணி டூயல் டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களோட மாஸ்டரையும் முடிச்சிடலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை முடித்து வெளியில் வரும்போது ஹை பேக்கேஜில் நமக்கு சேலரி கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நீங்கள் ரிசர்ச் ஸ்காலராகவும் அடுத்தடுத்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலாம். இங்கே படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஹை பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ நல்ல எக்ஸாம், ஈஸியான எக்ஸாம். ஸோ இந்த சிலபஸ் வந்து ஜேஇ மெயினை பேஸ் பண்ணி அதே சிலபஸ் தான் இங்கே. ஓகேவா? அங்கே 75 கொஸ்டின்ஸ் எழுதுவோம், இங்கே 60 கொஸ்டின்ஸ். அங்கே 3 சப்ஜெக்ட்டு, இங்கே 4 சப்ஜெக்ட்டு. பட் மோர் ஆர்லெஸ் ஈக்குவல் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். ஐசரில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நீங்களும் மிகப்பெரிய இன்ஸ்டியூட்லலாம் ஜாயின் பண்ணி படிக்கணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம மாஸ் அகாடமி சேனல். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெரியாத நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி பேச போகிறேன். ஸோ அது மூலமாக எப்படி நீங்கள் மிகப்பெரிய காலேஜஸ்லலாம் சேரலாங்கிற டிப்ஸை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.